எல்லாம் நடக்கும். யாரோட இன்னைக்கு ஆர்த்தி? Today, Thursday, Vasvi ji's Aarti and Vijay Lakshmi ji will sing the Prarthana. அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களுக்கு இன்னைக்கு வாயை திறந்து பேசுறதுக்கு. பாக்கி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பாபா ஆர்த்தி. பியூட்டிஃபுல். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். தொழுக வேண்டும். மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையர் கந்த கோட்டத்துள் வளார் தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே. வா, இவ்வளவு அழகான நிறுத்தம். பியூட்டிஃபுல் ஜி. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ வாசவி ஜி. Thank you, sir. Thank you. விஜயலட்சுமி ஜி சொல்றீங்களா? ஆமா சொல்றேன் சார். பிரேயர் சொல்றேன். அந்த காலே மாமே பத்மரம் யப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்த்யத்ர சம்சயः அனன்யசேதா சததை யோ மாம் ஸ்மரதி நித்யஷः தஸ்யாகம் சுலபः பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினः. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நல்லா 11வது அத்தியாயத்துல மறந்துட்டு இருக்கோம். அர்ஜுனன் தன் பிரமிப்புல இருந்த என்ன பார்த்தாரோ அதெல்லாம் சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு பயத்தோட அவர் வர்ணிச்சுட்டு இருக்கார். அதோடய இன்னைக்கும் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு பிரார்த்தனை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகங்கள் 22, 23, 24 3 எடுத்துக்கலாம். பக்த்யாத்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் द्रष्टुञ्च तत्त्वेन प्रवेष्टुञ्च परन्तप मत्कर्म कृन्मत्परमो मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव. 11லேருந்து 21 ஸ்லோகம் வரைக்கும் ரிவிஷன் எடுத்துக்கலாம். சுபஸ்ரீஜி நீங்க சொல்றீங்களா? दिव्यमाल्याम्बरधरन् दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं देवमनन्तं विश्वतोमुखम्
दिवि सूर्यसहस्रस्य सहस्रस्य भवेद्युगपदुत्थिता युगपदुत्थिता यदि भासदृशी भासदृशी सा सा स्यात् स्यात् भासस्तस्य तस्य महात्मनः महात्मनः तत्रैकस्थैञ्चककृत्स्नम् तत्रैकस्थैर्यकृत्स्नम् प्रविभक्तमनेकधा प्रविभक्तमनेकधा अपश्यद्देव देवस्य अपश्यद्देवदेवस्य शरीरे शरीरे पाण्डवस्तदा पाण्डवस्तदा ततः ततः स विस्मयाविष्टो याविष्टो हृष्टरो मा धनञ्जयः धनञ्जयः प्रणम्य प्रणम्य शिरसा देवं देवम् कृताञ्जलिरभाषत अञ्जलिरभाषत अर्जुन अर्जुन उवाच उवाच पश्यामि देवौ स्तव देवदेहे सर्वास्तथा भूतविशेषसङ्घान् ब्रह्माणमीशं कमलासनस्थं कमलासनस्थं ऋषींश्च वशीश्च सर्वानुरगांश्च दिव्यान् अनेकबाहूदरवक्त्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नान्त्यन्नमध्यन्न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूप ईटिनं गदिनं चक्रिणं च तेजो राशिं सर्वतो दीप्तिमन्तं पश्यामि त्वां दुर्निरीक्ष्यं समन्ताद्दीप्ता नलकद्युतिमप्रमेयम् त्वमक्षरं परमो वेदितव्यं त्वमस्य विश्वस्य परन्निधानम् त्वमव्ययः शाश्वतधर्मगुप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे अनादिमध्यान्तमनन्तवीर्यमनन्तबाहुं शशिसूर्यनेत्रं पश्यामि त्वां दीप्तहुताशवक्त्रं स्वदेजसा विश्वमिदं तपन्तम् धावा पृथिव्योरिदमन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदल्लोकत्रयं प्रव्यथितं महात्मन् अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचिद्भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षि सिद्धसङ्घाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः Beautiful. தேவர்களின் சமூகம் உன்னோட வாய்க்குள்ள நுழைஞ்சின்னு இருக்கு. பலர் பயப்படுறார், கை கூப்பி மங்களகரமாக வார்த்தை போற்றி வருகிறார். மகர்ஷிகளும் சித்தர்களும் உன்னை சுதித்து சுதிகள் பாடுகிறார்கள் அப்படின்னு 3 வகையான, சிலருக்கு பயம் இருக்கு, சிலருக்கு ஒரு பயத்தோட இந்த ஒரு மங்களகரமான வார்த்தையும் சொல்லிட்டு போறா. ஆனா எல்லாம் தெரிஞ்சவா மகர்ஷிகள் முனிகள், அவா வெறும் அவரோட ஸ்துதி மட்டும் பாடின்னு இருக்கார் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். 22வது ஸ்லோகம். ருத்ராதித்யா வசவோ ये च साध्या विश्वेश्विनौ मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्घा वीक्षन्ते त्वां
விஸ்மிதாஷ்சைவ சர்வே. ருத்ரா ருத்ரர்கள், ஆதித்யா ஆதித்யர்கள், வசவோ வசுக்கள், ஏ அவர், ச மற்றும், சாத்யா தேவர்கள், விஸ்வே எல்லா தேவர்களும், அஸ்வினவ் அஸ்வினி குமாரர்கள், மருதக மருதர்கள், ச மற்றும், உஷ்மபா பித்ருக்கள், ச மற்றும், கந்தர்வ கந்தர்வர்கள், யக்ஷா யக்ஷர்கள், அசுரா அசுரர்கள், சித்த சங்காக சித்தர்களோட சமூகம், வீக்ஷந்தே பார்க்கிறார்கள், துவாம் உன்னை, விஸ்மிதா வியப்புடன், ச மற்றும், ஏவ மற்றும், சர்வே எல்லா. அர்ஜுனன் சொல்ற ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்திய தேவர்கள், விஸ்வதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருதர்கள், உஷ்மாப்பா பித்ருக்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள் மற்றும் சித்தர்கள் சமூகம் உன்னை கண்டு வியப்படைகிறார் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ருத்ராதித்யா ருத்ரா ரூமிலாகாத் கொடுத்து, தித்யா தீமிலாகாத் கொடுத்து, ருத்ராதித்யா வசயோ வசவோ ஏ ச சாத்யா வத்சவோ வச புரியல எழுத்துகள், ஓ ஏ ரெண்டுமே நடுவில் எழுத்துகள், வசவோ ஏ ச சாத்யா சாமிலாகாத் கொடுத்து, சாத்யா விஸ்வேஸ்வினௌ விஸ்வே ஈமேலாக, ஸ்வினௌ திருப்பி வேமேலாக, விஸ்வேஸ்வினௌ மருதச்சோஷ்மபாஷ்ச மருதச்சோ தமேலாக, தச்சோ சோ மேலாக கொடுத்து, சோஷ்மபாஷ்ச விஸ்வே ஸ்வினௌ மருதச்சோஷ்மபாஷ்ச गंधर्वयक्षा गंध गमेलागा, गंध ध का प्रकार करते, गंधर्व यक्षा यक में लागा करते, इकंशा यक्षा सुरसिद्ध सुरसिद्ध सुरसी पूरी लेते सिद्ध सी में लागा करते, सिद्ध संघा इंगन घ संघा வீக்ஷந்தே த்வாம் வீக்ஷன் வி நடுல எடுத்து வி மேல ஆகாத் கொடுத்து, வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாஷ்சைவ சர்வே எல்லாமே ஆகாத் கொடுத்து கொடுத்து, வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாஷ்சைவ சர்வே. अनुजा जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. रुद्रादित्या वसवो ये च साध्या विश्वेश्विनौ मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्घा वीक्षन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे. Beautiful, very nice. இந்த சித்த மட்டும் இந்த த மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. பாக்கலாம் பியூட்டிஃபுல்லா வண்டர்ஃபுல். சோ அர்ஜுனன் சொல்ற ருத்ர ஆதித்ய வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஸ்வினோ மருதச்சோஷ்ம பாஷ்ச. ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், வசுக்கள் 8 வசுக்கள், அஸ்வின குமாரர்கள் 2 அஸ்வின குமாரர்கள், 49 மருதர்கள். இதெல்லாம் பத்தி 6வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கோம். பகவானே சொல்றார். இங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றார். சாத்யா 12 சாத்தியர்கள் இருக்காள். மன, அனுமந்த, பிராண, நர, யான, சித்தி, ஹய, நய, ஹம்ச, நாராயண, பிரபவ, விபுகு அப்படின்னு 12 சாத்தியர்கள் இருக்கா. சாத்தியா அப்படின்னா தேவர்கள்லயே ஒரு மைனர் தேவர்கள், பிரதான தேவர்கள் இருக்கா. அதுக்கு அடுத்தாப்புல சாத்தியாகள் இருக்கா. சாத்தியார்கள் சாத்தியாங்கிறவரோட மகன்கள். சாத்தியா தர்மரோட மகன்கள். சாத்தியா தக்ஷனோட ஒன் ஆஃப் த மகள் சாத்யா. இந்த சாத்யாக்கு பிறந்த இந்த
12 சாத்தியர்கள். இந்த சாத்தியர்கள்ங்கிறது நம்ம பண்ற விதிகள்லாம், அவர் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் அவளுக்குள்ள வசிச்சுன்னு இருக்கு. வேதங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கா அவளை பத்தி. அவ தேவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கா. அதாவது பூலோகமும் சொர்க்கலோகத்துக்கும் நடுவுல இந்த சாத்தியர்கள் இருக்கா. இந்த மாதிரி 12 சாத்தியர்கள். அப்புறம் விஸ்வே தேவா அப்படிங்கிற விஸ்வே தேவா அப்படின்னு 10 விஸ்வே தேவார்கள் இருக்கா. தர்மனும் விஸ்வா தர்மனோட தர்மபுத்திரனோட மனைவி விஸ்வா, அவளுக்கு பிறந்த இந்த 10 விஸ்வே தேவா. விஸ்வேஸ்வ தேவாஸ்து விஸ்வாயா ஜக்ஞிரே தச விஸ்ருதாக क्रतुर्दक्ष श्रव सत्य काल कामो ध्वनिस्तथा कुर्वान् प्रभवांश्चैव रोचमानश्च ते दशः धर्मपुत्रा स्मृता केते विश्वायां जग्निरे शुभाः அப்படின்னு வாயு புராணத்துல இத 10 விஸ்வே தேவர்களை பத்தி சொல்லியிருக்கா. இவாளும் தேவர்கள். இவா இந்த தர்மத்தை எல்லாம் காக்கிறதுக்காக இருக்கிற தேவர்கள். அதனால இவ பேர் விஸ்வே தேவாக, அதாவது பாக்கி தேவர்கள் அப்படின்னு. அப்புறம் உஷ்மபா அப்படின்னு சொல்றார் பகவான். உஷ்மபா அப்படிங்கிறதுனா பித்ருக்கள். 7 பித்ருக்கள் இருக்கார்கள். காவியவாக, அனல, சோம, யம, ஆரியம, அக்னிஸ்வத்வாத்த, பர்ஹிசாத் அப்படின்னு 7 பித்ருக்கள் இருக்கா. பித்ருக்கள்ல பகவான் தன்னை யாருன்னு சொல்றாருன்னு யாருக்கா தெரியும்னா சாட்ல போடலாம். பித்ருக்கள்ல நான் இது, நான் இவன் அப்படின்னு பகவான் முதலே சொல்லியிருக்கார். அவளுக்கு உஷ்மாப்பா அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஏன்னா அவ சூடான உணவு தான் எடுத்துப்பா. அதனால இவ பேர் உஷ்மாப்பா. அதனாலதான் நம்ம பிண்டம் பண்றச்சியும் அது சூடான ரைஸ்ல தான் பண்ணோம். ஏன்னா அவ சூடான உணவு தான் எடுத்துப்பா. அதனாலதான் அவ பேர் உஷ்மாப்பா. சோ இந்த மாதிரி ருத்ரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினி குமாரர்கள், மருதர்கள், சாத்யா, வஸ்வே தேவா, அப்புறம் இந்த பித்ருக்கள் உஷ்மாப்பா. அது தவிர கந்தர்வயக்ஷாசுர சித்த சங்காஹா, கந்தர்வர்கள், கஷ்யப முனியோட 3 மனைவிகள் இருந்தார்கள். அவள்கிட்ட பிறந்தவர்கள் இந்த கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் சங்கீதத்தினால இந்த தேவலோக சங்கீதர்கள், சங்கீத கலாநிதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யக்ஷ, கஷ்யப முனியோட குழந்தைகள். காச அப்படிங்கிற ஒரு மனைவிட்டேந்து வந்தவர். அப்புறம் அசுரர்கள், தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் அசுரா. அப்புறம் சித்த சங்காக, சித்தர்கள், கபில முனி அந்த மாதிரியான முனிகள் எல்லாம் சித்தர்கள். சித்தர்கள் எல்லாருமே வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாಶ್ಚைவ சர்வே, எல்லாருமே உன்னோட இந்த ரூபத்தை பார்த்து, விஸ்ம அப்படின்னா ரொம்ப ஒரு வியப்புடன் பார்க்கின்றார்கள். அர்ஜுனன் பகவானோட வாயாலே கேட்டிருக்கார், தான் இந்த மாதிரி வியாபித்திருக்கோம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி தேவர்கள், ருத்ரர்கள், வசுக்கள் எல்லாமே பகவான் சொல்லியிருக்கார். ஆனா இப்ப அவர் பார்க்கிறார். இப்ப இந்த தேவர்களை பார்க்கறது அந்த காலத்துல ரொம்ப தேவர்கள் எல்லாம் பார்க்க முடியாது. தேவர்கள் பத்தி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல அதுவும் நமக்கு தேவர்கள்லாம் என்னன்னு தெரியாது. தேவர்களை பத்தி அந்த தெரியும் அர்ஜுனனுக்கும். ஆனா இப்ப பார்க்க முடியறதே அப்படின்னு ஒரு வியப்புடன் பார்த்துட்டு இருக்க. தேவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒவ்வொரு தேவர்கள்
அதுக்கான பொருட்களோட அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. வேதங்கள் என்ன சொல்றன்னா, இந்த பிரபஞ்சம் 3ஆக பிரிஞ்சது. அத்தியாத்ம, அதிபூத, அதிதெய்வ. அத்தியாத்மங்கிறது ஒரு மனுஷன், அதிபூதங்கிறது ஒரு பொருள், அதிதெய்வங்கிறது அந்த பொருளுக்கான தேவர். சோ உங்களுக்கு அந்த ஒரு பொருள் வேணும்னா அந்த தேவனை பூஜிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து. இப்ப படிப்பு வரும்னா சரஸ்வதியை பூஜிக்கிறோம், பலம் வேணும்னா அனுமாரை பூஜிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு பொருள்களோடும் சம்பந்தம் கொடுத்து அந்தந்த தேவர்கள், அந்தந்த பொருட்களுக்கான தேவர்கள், அந்த மாதிரி அந்த தேவர்களை வணங்கினால் அந்தந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சோ அதனால எல்லா தேவர்களும் இருக்கா. அண்ட் அர்ஜுனன் அவ எல்லாரையும் பாக்குற. அர்ஜுனன் அவளை எப்படி பாக்குறன்னா, அவளே ஒரு வியப்போட பாக்குற மாதிரி பாக்குற. ஆனா அவள்லாம் அந்த விஸ்வரூபத்தை பாக்குறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அர்ஜுனன் தான் திவ்ய திருஷ்டியோட இதெல்லாம் பாக்குற, அவளுமா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு. அசுரர்களும் விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா என்னன்னா, நமக்கு இருக்கிற வியப்பு வந்து எல்லாருக்குமே இந்த வியப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணும். இப்ப நம்ம ஒரு படத்தை பாக்குறோம், அதை பார்த்து எப்ப ஆன்னு வாய பிளந்துன்னு இருக்கச்ச அங்க உட்கார்ந்து இருக்கோம், அவ என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. நிஜமாவே வியப்பா இருக்காங்கன்னு. ஆனா அந்த சைலண்டா அந்த மூவி, அந்த ஒரு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, ஒரு சைலண்டான ஒரு காட்சி இருக்கு. அந்த காட்சியில அப்படி ஒரு பிரமிப்பான ஒரு காட்சி இருக்கு. நம்ம வாயை பிளந்து அப்படி பாக்குறோம். நம்ம எல்லாரையும் இங்க இருக்கிறவாள்லையும் பார்த்தாலும் எல்லாருமே வியப்போட பாக்குறா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி அர்ஜுனன் இவள் எல்லாரையும் பாக்குறா, இவள் எல்லாரும் வியப்போட பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். இந்த மாதிரி தேவர்கள் எல்லாரையும் அர்ஜுனன் பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி தேவர்களுக்கு ஏன் தேவர்களை கொண்டு வந்திருக்கேன்னா, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு. அத்தியாத்மம் அண்ட் அதிதெய்வமுக்கும் தொடர்பு இருக்கு, அந்த அதிபூதம் கிடைக்கிறதுக்கு. சோ எதை நினைச்சிருந்தாலும் சரி, சரஸ்வதியை நினைச்சாலும் சரி, சிவனை நினைச்சாலும் சரி, கிருஷ்ணரை குழந்தையா நினைச்சாலும் சரி, கிருஷ்ணரை பகவத்கீதை சொல்ற கிருஷ்ணரா நினைச்சாலும் சரி, எந்த மாதிரியானாலும் நினைச்சுட்டு நம்ம மெடிடேட் பண்ணணும். அதாவது இதுல இருந்து நமக்கு இந்த பொருள் வருத்தம்ங்கிறதுக்கா இல்ல, மெடிடேட் ஏன் பண்ண தியானம் பண்றோம். ஏன்னா நமக்கு கடைசியில பகவான் அடையணும், அந்த ஒரு நோக்கத்தோட தான் தியானம் பண்ணும். இந்த மாதிரி தேவர்கள்லாம் இருக்கா, அதெல்லாம் அர்ஜுனன் பாக்குறார். அர்ஜுனன் சொல்றார், இவாள்லாம் உன்னோட விஸ்வரூபத்தை வியப்போட பாக்குறார் அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ரூபம் மஹத்தே பௌவக்த்ர நேத்ரம் மகாபாஹோ பகுபாஹூருபாதம் பஹூதரம் பஹுதம்ஷ்ட்ராகராலம் திருஷ்ட்வா லோகா பிரவ்யதிதாஸ்ததாஹம். ரூபம் மகத்தான ரூபம். தே உன், பகு பல, வக்த்ர வாய், நேத்திரம் கண்கள், மகாபாஹோ அப்படின்னு பகவான சொல்றார். பகு பல, பாஹு கைகள், உரு தொடைகள், பாதம் கால்கள், பகு பல உதரம் வயிறு, பகு பல தௌஷ்ட்ரா பற்கள், கராலம் பயங்கரமான அப்படியே கடிச்சு சாப்பிடுற மாதிரி பயங்கரமான பற்கள், தௌஷ்ட்ரா கராலம், திருஷ்டுவா பார்த்து, லோகா உயிரினங்கள், பிரவ்யதிதா கலக்கமடைவது, ததா மற்றும், அகம் நான். உன் மகத்தான ரூபம், பல வாய்கள், கண்கள், கைகள், தொடைகள், வயிறுகள் மற்றும் பயங்கரமான பற்களுடன் கண்டு எல்லா உயிரினங்கள் மற்றும் நான் கூட கலக்கம் அடைந்துள்ளேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். எப்படி ஒரு இதெல்லாம் பார்த்தேன்னாலே அவர் அர்ஜுனன் எப்படி கலங்கி போயிருக்காங்கிறது புரியுது. எல்லா உயிரினங்களும் ஒன்னு அதை பார்த்து பயப்படுறா அப்படிங்கிறாங்க. யாருக்குமே அதை பார்க்க முடியாது. பார்க்க முடியும் திவ்ய திருஷ்டியோடு இருக்கிறது சஞ்சயனுக்கும் இவருக்கு மட்டும்தான்.
இருந்தாலும் அவரோட கலக்கம் இருக்கு. அதுல அவர் சொல்ற வருஷனா பார்க்கலாம். ரூபம் மஹத்தே பகுவக்ர நேத்ரம். ரூபம் ரூ நெடில் எழுத்து. மஹத்தே ரெண்டு த. பகுவக்ர பகு எல்லாமே இங்க பகு 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 நிறைய வரும். அது ஹூ அது ஊ சொல்லக்கூடாது. ஹூ தொண்டையிலேருந்து வரணும். பகுவக்ர இக்கித்திர வக்ர நேத்ரம் நேத்ரம் நேமிலாக மகாபாஹோ பகுபாஹூருபாதம். மகாபாஹோ எல்லாமே ஹ ஹ ஹ. பகுபாஹூருபாதம். அங்க ரூபம் இங்க ருபாதம். அங்க ரூ நெடிலெழுத்து இங்க ரூ குறில் எழுத்து. பகுபாஹூ இழுத்தல்னா ருபாதம் கரெக்டா வந்துடும். பகூதரம் பகூ ஊ நெடில் எழுத்து. தரம் பகு இங்க ஹூ குறில் எழுத்து. பகு தௌஷ்ட்ரா அவங்க வரணும். தம்ஸ்ட்ரா வேண்டாம். அவங்க தௌஷ்ட்ரா இஷிட்டுரா 3 இருக்கு. தௌஷ்ட்ரா கராலன் திருஷ்ட்வா லோகாப்ரவ்ய. திருஷ்ட்வா திரு இஷ் இட்டுவா 3 இருக்கு. திருஷ்ட்வா லோகாப்ரவ்யதிதாஸ்ததாஹம். பிரவ்ய பிரமிலாக தி அப்புறம் தா தாமிலாக தாஸ்த தா அம். தி தா த தா அப்படின்னு எல்லாம் 2 த மாத்தி மாத்தின்னு வரும். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா வரும். திருஷ்ட்வா லோகாப்ரவ்யதிதாஸ்ததாஹம். Balaji சுபஸ்ரீ ji. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. சுபஸ்ரீஜி வந்து நேம்ஸ் கால் அவுட் பண்ணுவாங்க. சரி எனிவே நீங்க சொல்லிட்டே இல்ல சொல்லுங்க. ஹலோ பாலாஜியா சொன்னீங்க? ஆமாஞ்சி சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரூபம் மஹத்தே பகுவக்ர நேத்ரம் மகாபாஹோ பகுபாஹ்ருபாதம் பகூதரம் பகூதம்ஷ்ராகராலம் திருஷ்ட்வா லோகா பிரவ்யதிதாஸ்ததாஹம். பியூட்டிஃபுல். அந்த ஹூ ஹூ அது மிஸ் ஆகுது. yes, sir. மகாபாஹோ பகுபாஹூ பகுபாஹூருபாதம். அது கொஞ்சம் அதே மாதிரி பகுதரம் பஹூ வேண்டாம். பகுத்ரௌஷ்ட்ரா அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹூ ஹா ஓ, ஹூ ஹூ கொஞ்சம் சொல்லலாம். குறில் நெடில் மட்டும். ஓகே ஓகே. ரூபம் மஹத்தே பகுவக்ர நேத்ரம் மகாபாஹோ பகுபாஹ்ருபாதம் பகுபாஹூருபாதம். பகுபாஹூருபாதம் பகூதரம் பகுதம்ஷ்ட்ராகராலன் திருஷ்ட்வா லோகா பிரவ்யதிதாஸ்ததாஹம். நீங்க தீத்தாலாம் வம்பே வேணாம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி சொல்லிட்டு அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் வந்து அடுத்த 3 ஸ்லோகத்துல பகவானோட இந்த பயங்கரமான ரூபத்தை சொல்லி அதனால எல்லாருக்கும் என்ன எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்ற. 15வது 18வது ஸ்லோகம் இந்த 4 ஸ்லோகங்கள்ல பகவானோட திவ்ய ரூபத்தை பத்தி சொல்றார். 19ல இருந்து 21வது ஸ்லோகத்துல அவரோட இந்த பயங்கரமான ரூபத்தை பத்தி சொல்றார். 23ல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அவரோட இந்த அதி பயங்கரமான ரூபத்தினால என்ன எஃபெக்ட் வருதுங்கிறத சொல்றார். பகுவக்ர நேத்திரம் எல்லாமே பகு பகு பகுங்கிறார். பகுன்னா எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. இன்ஃபைனைட் பல. வக்ர நேத்திரம் வாய்கள் கண்கள். அது பகுன்னு ஏன் சொல்றேன்னா எல்லாருக்கும் ஒரு சைஸ்ன்னு இல்ல. வேற வேற சைஸ் வேற ஒரு ஷேப்பு. ஆனா கண்கள் வாய்கள். பகுபாஹூரு பாதம். பகுபாஹு கைகள். பாதம் கால்கள். அதுவும் பகு பல விதமா
பல கணக்குல. எல்லாமே பௌதம்ஷ்டாகராலம் திருஷ்டுவா லோகா பிரவ்யத்திஹாஸ்த தாகம். பௌதம்ஷ்டாகராலம், வாயிலிருந்து இந்த பற்கள், கொடூரமான பற்கள், அதெல்லாம் பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே, லோகா எல்லா ஜனங்களும் பயந்து போயிருக்கார். நானும் பயந்து போயிருக்கேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுனனோட முதல்ல அந்த ஒரு பிரமிப்பு பயமாக மாறிடுது. முதல்ல சௌமிய ரூபத்தை பாக்குறாரு பகவானோட, பார்த்து அந்த தெய்வீகமான அப்படின்னு ஒரு பிரமிப்பு. இப்ப அந்த உக்ர ரூபத்தை பாக்குறாரு, அதை பார்த்துட்டு பயப்படுறாரு. இந்த பகவானோட அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இந்த உக்ர ரூபத்தை பாக்குறச்ச இந்த அவரோட சௌமிய ரூபம் மறந்தே போயிடும். ஏதோ ஒரு மான்ஸ்டரை பாக்குற மாதிரி, அவர் வாயில இருந்து பற்கள்லாம் அப்படி கூறுலாம் வெளியில வந்துட்டு இருக்கு, கடிக்க போற மாதிரி. நம்மளே யார்கிட்டயாவது ரொம்ப பவர் இருந்தா, ஆனா அந்த பவரை நல்லா யூஸ் பண்ணியிருந்தா அவளை பார்த்து நமக்கு ரொம்ப சௌமிய ரூபமா இருக்கும், ஆஹா அப்படின்னு. ஆனா அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவா அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு அந்த பவரை காமிச்சுட்டு இருந்தான்னா அவளை பார்த்தா நமக்கு பயம் வரும். அந்த மாதிரி பகவானை வந்து முதல்ல பெலவலண்டா, ஆஹா இவ்வளவு தெய்வீகமான இருக்கே அப்படின்னு பார்த்து பிரமிப்படைஞ்சவர் இப்ப இந்த கொடூரமான மூஞ்சியை பார்த்து பயப்படுறார். அதுல என்னன்னு இன்னொரு விஷயம்னா, பகவானுக்குள்ள இருக்கிறதெல்லாம், பகவான் ஒண்ணுதான் நிலையானவர், அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மாறுபடுறது. அதே கண்கள் அதே கைகள் முதல்லயும் பார்த்தார், ஆனா அப்ப வந்து ஒரு சௌமியமா பார்த்தார். அதே கைகள் அதே கண்கள் அதே வாய்கள் இப்ப பாக்குறது அதெல்லாம் கொடூரமா தெரியும். ஏன்னா நமக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற இந்த பொருள்கள் எல்லாமே, தேவர்களா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும், அசையும் அசையாத எந்த பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்மளோட திருஷ்டியும் மாறிண்டு இருக்கும். அதனாலதான் திருப்பியும் சொல்றார், முதலையும் சொன்னார் அர்ஜுனன், பௌவக்ர நேத்திரம் பகுபாவு, அதுவும் முதல்ல சொல்லியிருக்க. ஆனா இப்ப ஏன் சொல்றேன்னா இது மாறிடுது. பௌவக்ர நேத்திரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் வருது. புருஷ சுக்தம் யார் படிச்சிருக்காளோ, சஹஸ்ரசீரிஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் அப்படின்னு வருது. சோ இந்த ஆயிரக்கணக்கான கண்களும் ஆயிரக்கணக்கான தலைகளும் கால்களும் எல்லா ரூபத்திலையும் நிறைய இடத்துல வர்ணிச்சிருக்கா. புருஷத்துல அத்தியதிஷ்ட தசாங்குலம், அதாவது நம்மளோட நாபிலேருந்து ஒரு அங்குலம் 10 அங்குலம் மேல இருக்கிறது நம்ம ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்க அப்படின்னு புருஷ சுத்தம் சொல்லுது. அதே கதோபனிஷத்துல இதெல்லாம் பார்த்து பயப்படுறா அப்படிங்கிற, பயாதஸ்யாக்னிஸ்தபதி பயாத் தபதி சூரியஹ பயாதிந்திரஷ்ச வாயுஷ்ச மிருத்யுர் தவதி பைஞ்சம. சோ பகவான்கிட்ட பயந்துட்டு தான் அக்னி எரியறது, சூரியனும் எரியறது, ஒளிமயமா இருக்கு. பயாத் இந்திரஷ்ச வாயுஷ்ச மிருத்யு, இந்திரா இருக்கட்டும், வாயு காத்தா இருக்கட்டும், யமனோட மிருத்யுவா இருக்கட்டும், எல்லாருமே பகவான்கிட்ட பயந்துட்டு தான் பண்றா. இந்த பஞ்சம இந்த 5 பேரு சொல்றாரு கத்தோபனிஷத்துல. அக்னியா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், இந்திரசிதா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், எல்லாருமே பயந்து. சோ என்ன சொல்ல வரேன்னா, பகவான் வந்து எல்லா ரூபத்திலையும் ஆயிரக்கணக்கான ரூபத்திலையும் எல்லாருமே நிறைய இடத்துல வர்ணிச்சிருக்கா. பகவானே தன்னை பத்தி வர்ணிக்கிறச்ச எல்லாமே எனக்குள்ள இருக்கு, நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனனும்
இவ்வளெல்லாம் பார்த்திருக்கேன்னு நிறைய புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்கான்னு, அதே மாதிரி கதோபனிஷத்துலயும் சொல்லியிருக்கார். ஆனா இங்க வந்து அர்ஜுனன் சொல்றான், இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், நல்லா எல்லாரும் உன்கிட்ட பயந்துட்டு இருக்கா. எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் நமக்கு கடவுள் நம் கண்ணுல படுவார். பகவானுக்கு என்ன நம்மள பயப்படணும்னு இன்னும் இல்ல. பகவானுக்கு வந்து இப்படி நினைச்சுக்கலாம், தன்னோட நல்ல ரூபத்தை மட்டும் காமிக்கிறாம ஏன் இந்த மாதிரி ஒரு பயமா இருக்கிற ரூபத்தை காமிக்கணும். அதுலயும் இந்த ஸ்லோகத்துல அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, ஒரு நல்லது கெட்டதுன்னு எதுலையுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா நல்லது கெட்டது எல்லாமே பகவானோடது. ஏன்னா நல்லதும் கெட்டதும் ரெண்டும் இருக்கதான் வேணும். அதுக்கு அந்தந்த அதுக்கு ஒரு பொருத்தமான இடம் இருக்கு. எல்லாமே நல்லதா இருக்கிறதுக்கு இல்ல, கெட்டதும் வேணும். எல்லாத்துலயுமே பகவான் இருக்கார். பகவானுக்குள்ள இந்த கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல காலம் வரைச்சும் பகவானை நினைச்சுக்கிறோம், கெட்ட காலம் வரைச்சும் பகவான் நினைச்சுக்கிறோம். பகவான் நல்ல காலம் வரைச்ச கடவுளே எனக்கு நல்லதை கொடுத்தியே அப்படிங்கிறச்ச, கெட்ட காலம் வரைச்ச சி பகவானை உனக்கு என் மேல உனக்கு இது கருணை இல்லையா, இப்படி எல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒரு சமத்துவமா பார்க்கணுங்கிறதுக்கும் இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நபஸ்பிருஷன் தீப்தமநேகவர்ணோ व्याप्ताननन्दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वां प्रव्यथितान्तरात्मा धृतिन्न विन्दामि शमैं च विष्णो. नभ न आगायम, स्पृशम தொடும், தீப்தம் ஒளிரும், அநேக பல்வேறு, வர்ணம் நிறம், வியாக்தா பிளர்ந்து, ஆனனம் வாய்கள், தீப்த ஒளிமயமான, விஷாலமான, நேத்திரம் கண்கள், திருஷ்டுவா கண்டு, ஹி ஆக, துவாம் உன், பிரவ்யதித பயந்து, அந்தராத்மா மனது, திருதிம் துணிவு, ந இல்லை, விந்தாமி எனக்கு, சமம் அமைதி, ச மற்றும், விஷ்ணு அப்படின்னு பகவான சொல்றார். பல நிறங்களுடன் ஒளிமயமாக, பிளந்த வாய்களுடன் மற்றும் விசால ஒளிரும் கண்களுடன் ஆகாயத்தை தொடும் உன்னை பார்த்து என் மனம் பயமடைகிறது, என்னிடம் அமைதி மற்றும் துணிவே இல்லை அப்படின்னு அர்ஜுனன் வந்து பயந்துன்னு சொல்லிட்டு இருக்கார். வருஷமா பார்க்கலாம். நபஸ்பிருஷன், நப ஸ்பிருஷன், ஸ்பிரு அது ஸ்பிருஷன் இல்ல, ஸ்பிருஷன் தீப்தமநேகவர்ணம், தீப்த தி நடுலத்து இப்த ஜாயிண்ட் ஆக்கலாம், தீ மேல் ஆகாத் கொடுத்து தீப்தமநேகவர்ணம், வர் ரஃபார் கொடுத்து நௌ, வியாப்தானனந்தீப்த விஷால நேத்திரம், வியாப்தா ரெண்டு தா, நனந்தீப்த விஷால நேத்திரம், திருஷ்டுவா ஹித்வாம், திருஷ்டுவா துரு இஷித்வா, திருஷ்டுவா ஹித்வாம், ஹித்வாம் இல்ல ஹித்வாம், ஹிமேல் ஆகாத் கொடுத்து ஹித்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா, பிரவ்ய பிரமிலாக திதாந்த, திதாந்த இல்ல திதாந்தராத்மா, திருதின்ன விந்தாமி, திரு அது துரு இல்ல, திருதின்ன திருத்தின் இல்ல, திருதின்ன விந்தாமி ஷமை ச விஷ்ணு. बालसुब्रमण्यम जी. दीप्तमनेकवर्णौ यत्राननं दीप्तविशालनेत्रं दृष्ट्वा हि त्वं प्रव्यतीर्थरन्तरात्मा दृढीन विधामि शमं च विष्णु, शमं च विष्णु. சொல்லி நீங்க கரெக்ட்லாம் பண்ணிக்கோ. நபஸ்பிருஷன் தீப்தமநேகவர்ணம் கரெக்டா சொன்னேன்.
வியத்தா, வியத்தா இல்ல, வியாத்தானந்தீப்த விஷால நேத்திரம் திருஷ்ட்வா ஹித்வாம், அது கரெக்டா இருந்து, பிரவ்யத்ஹிதாந்தராத்மா, பிரவ்யத்ஹிதாந்தராத்மா, அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. திருதின்ன விந்தாமி, விந்தமி இல்ல, திருதின்ன விந்தாமி க்ஷமைச்ச விஷ்ணு, அது கரெக்டா சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ 20வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் பகவானோட விஷாலத்தை பத்தி சொன்னார். இங்க அவரோட ஹைட் மட்டும் பத்தி சொல்றார். எவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னா, நபஸ்பிருஷம், ஆகாயத்தை தொடரும். ஆகாயங்கிறதே இப்ப இல்ல, அங்க எல்லாமே பகவான் தான். ஆனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணுமே. எவ்வளவு ஹைட்டா இருக்கு அப்படின்னா ஆகாயத்தை தொடர அளவுக்குங்க. அந்த ஆகாயமும் பகவான்கிட்டேருந்து வருதானே. அந்த ஆகாயம் பகவானுக்குள்ளதான் இருக்கு. ஸோ பகவான்கிறது இந்த ஆகாயத்தையும் தாண்டிதான் இருக்கார். ஆனா அர்ஜுனனுக்கு வந்து நீ இவ்வளவு டாலா இருக்க அப்படின்னு சொல்றதுக்காக நபஸ்பிருஷம் அப்படிங்கிற தீப்தம் அநேக வர்ணம், பல கலர்கள்ல, பல வர்ணங்கள்ல ஒளிமயமாக, வியாத்தானம் தீப்த விஷால நேத்திரம், எப்படி ஒரு மிருகத்தோட வாய் ஆன்னு ஒரு பயங்கரமா திறந்து வச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி, இந்த பிரபஞ்சத்தையே கடிச்சு சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாய். கண்களும் அவ்வளவு பெருசு, விஷாலமான கண்கள், அதுவும் ஒளிர்ந்திருக்கு. அதாவது நெருப்பு வர மாதிரி, ஜுவாலையோட இருக்க மாதிரி, அவ்வளவு ஒளிமயமா இருக்கு. திருஷ்ட்வா இத்வாம் பிரவ்யதித்தாந்தராத்மா திருத்தும் ந விந்தாமி க்ஷமம் ச விஷ்ணு. அர்ஜுனன் சொல்ல, இதெல்லாம் பார்த்து நான் அப்படி பயந்து போயிட்டேன். என்னோட திருதி, என்னோட துணிவு, என்னோட அமைதி எல்லாமே கரைஞ்சு போயிடுத்து. அர்ஜுனன் மகாவீரன், அதுவும் அவருக்கு வந்து திவ்ய திருஷ்டி வேற கொடுத்திருக்கா, இருந்தாலும் பயந்து போயிருக்கார். ஆனா இதே திவ்ய திருஷ்டி தான் சஞ்சயன்ட்டு இருக்கு. சஞ்சயன் நான் ஏன் பயப்படல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா சஞ்சயன் மாதிரி முனிகள், அவ்வளவு ஞானிகள், பீஷ்மர், விதுரர், சஞ்சயன், குந்தி, இவாள ஞானிகள். அவளுக்கு வந்து பகவான முழுசா தெரியும். ஆனா அர்ஜுனனுக்கு வந்து பகவான முழுசா தெரியாது. அர்ஜுனன் வந்து பகவான தன்னோட ஒரு ஃப்ரெண்டா பார்த்திருக்கார். தன்னோட விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா பார்த்திருக்கார். தன்னோட பகவானே நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கார், தோழன் அப்படின்னு இருக்கார். இதுல ஒரு சின்ன ஒரு கதை. கோவர்தன மலையில இந்த மதுரால அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கா கிருஷ்ணரோட. அப்ப அந்த இந்திரனுக்கு கோவம் வந்து எல்லாத்தையுமே அழிக்கணுங்கிறதுக்கா மழையா பெய்யறது. அந்த உடனே பகவான் தன் சுண்டு விரலால் அந்த கோவர்தன பர்வதத்தையே தூக்கிடுறார். ஆனா அவரோட இருக்கிற விளையாடிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் அந்த மலைக்கு குச்சி குச்சியா வைக்கிறா. அவ நினைக்கிற அந்த குச்சி தான் இந்த மலையை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு. பகவான் நம்மளோட ஃப்ரெண்டு தானே, நம்மளோட விளையாடுறவா. அவர் இல்ல, அவர் தூக்கல, இந்த குச்சிகளால் தான் இந்த மலை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு குச்சி குச்சியா எல்லாத்தையும் நடறா. அந்த இதுல இருக்கார். அப்புறம் இந்திரன் தணிஞ்சு போய் பயந்து போய் பகவான் தான் இதெல்லாம் பண்றான்னு அவருக்கு தெரிஞ்சுன்னா கீழே வந்து இந்திரன் வந்து பகவானை வணங்கி தான் பண்ண தப்ப ஒத்துண்டு மழை எல்லாத்தையும் நிறுத்துறார். அப்பதான் இந்த கோகுல பாலர்களுக்கெல்லாம், ஆஹா நம்மளோட இருக்கிறது நம்ம ஏதோ விளையாடின்னு இருக்கோமே, இவர் வந்து ஒரு பகவான் அப்படின்னு ஒரு பயம் வந்துருது. உடனே பகவானுக்கு வந்து ஒரே வருத்தம் வந்துருது. நான் இவளோட குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கேனே, அந்த அந்த விளையாட்டுத்தனமும் அந்த ஒரு ஒரு
மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை எல்லாம் போயிடுங்க, இவாளெல்லாம் என்ன பயந்துன்னு பாக்குறாளே அப்படின்னு ஒண்ணு தன்னோட யோக மாயையார் இது எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறார். சோ அதனால அந்த கோகுல பாலர்கள் திருப்பியும் அர்ஜுன் பகவான தன்னோட கிருஷ்ணர் தான் அப்படின்னு அவ சேர்ந்து விளையாடுறான். அந்த மாதிரி அர்ஜுனனும் பகவானை இந்த மாதிரி ஒரு ஸ்நேகபாவத்தோட தான் பார்த்திருக்கார், சகாபாவத்தோட தான் பார்த்திருக்கார். அதனாலதான் பகவானை வந்து நீ என்னோட சார்த்தியா இருந்து ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுக்கிறார். அவருக்கு வந்து பகவான் இந்த மாதிரிங்கிறதே தெரியாது. அதனாலதான் இப்ப பாக்கறச்ச அவருக்கு பயம் வருது, சஞ்சயனுக்கு பயம் வருது. அண்ட் பகவானும் பாருங்களேன், இந்த சஞ்சயன் பீஷ்மர் இவெல்லாம் பகவான் முழுசா அறிஞ்சவர், ஞானிகள். அவளுக்கு இந்த திவ்ய திருஷ்டி கொடுத்துட்டு என்ன பார்க்கணும்னு அவருக்கு தோணல. அவருக்கு என்ன தோன்றது? தன்னோட பக்தன் தன்னோட ஒரு சக்கியாபாவத்தோட இருக்கிற இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு தான் காமிக்கணும். சோ அவர் வந்து இதெல்லாம் பார்க்கறது இல்லை. யாருக்கு தன் விஸ்வரூபத்தை காமிக்கணுங்கிறது, அவர் வந்து தன்னை எவ்வளவோ நல்லா நினைச்சிருக்காளோ புரிஞ்சுருக்காளோ தன்னை பத்தி இவ்வளவு தியானம் அதெல்லாம் அவருக்கு சைடு. யார் பக்தியோட இருக்காளோ அவளுக்கு தான், அந்த பக்தியோட இருந்து என்னை அறியணும் அப்படிங்கிற ஒரு ஜிக்யாசோட யார் இருக்காளோ அவளுக்கு, அவள் ஞானியா இருக்க வேண்டாம், கர்மயோகம் எல்லாம் அவளுக்கு தெரியாம இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு விஷயமும் தெரியாம இருக்கலாம், அப்சல்யூட்லி ஒரு இக்னரண்ட் பர்சனா இருக்கலாம். இருந்தாலும் பகவானை அறிஞ்சுக்கணும்னு ஒரு ஜிக்யாசத்தோட இருக்கிறவாளுக்கும், பக்தியோட பகவான்கிட்ட வந்து வணங்கி கேட்கிறவாளுக்கும் பகவான் வந்து விஸ்வரூப தரிசனம். ஆனா விஸ்வரூப தரிசனத்துல இதையும் பார்க்கணும், நல்ல ஒரு சௌமிய ரூபத்தையும் பார்க்கணும், இந்த உக்ர ரூபத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டுமே பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மனசு இருக்கிற அர்ஜுனனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு திவ்ய திருஷ்டி கொடுத்து இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியுது. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ ஜி. சாரி சொல்ல மாட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Jai Shri